தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான, அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் குதிரை பேரம் நம்ம டெமோக்ரஸிக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஸோ நம்ம இந்த வீடியோல அவர் என்ன சொன்னாரு, குதிரை பேரம்னா என்ன, இது தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு இதுக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல குதிரை பேதம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பாலிடிக்ஸ்ல குதிரை பேதம் வேற, ஆசு ரைடிங் வேற, இது ஆசு ட்ரேடிங். ஒரு பார்ட்டியில இருக்கிற எம்எல்ஏ அல்லது ரிலேட்டடான இப்போ டிவிகே கட்சி, அதுல ஒரு எம்எல்ஏ இருக்காரு. இப்ப அவர் வேற ஒரு பார்ட்டிக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அந்த கன்வின்ஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உனக்கு அது தரேன், இது தரேன், உனக்கு இந்த பெனிஃபிட் தரேன், உனக்கு அந்த பெனிஃபிட் தரேன் அப்படின்ட்டு அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். முக்கியமான ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் இப்ப அவங்க ஆட்சியை கவுக்கணும். இப்ப டிவிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன உங்களுக்கே தெரியும்ல. இப்ப டிவிக்கு எம்எல்ஏ கிட்ட பேதம் பேசினதாதான், குதிரை பேதம் பேசினதாதான் நிறைய இது மேட்ரு போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த சுச்சுவேஷன்ல இந்த வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுதான் ஒரு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு லீகல் டேர்ம்லாம் கிடையாதுங்க. இதே கிடையாது. ஆனா பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸும் மீடியாஸும் போட்டு இதையே சும்மா 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 திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ரீசெண்டா பேசும்போது திருமாவளவன் டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மக்களோட மேண்டேட், அதாவது மக்களோட முக்கியத்துவத்தை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் அப்படின்றாங்க. மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கதான் வேணும் அப்படின்ட்டு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட இதெல்லாம் நீங்க மதிக்கணும். இது என்னடா டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ற நேரத்துல ஹார்ஸ் ட்ரேடிங் அசோசியேட் வந்திருக்கு, பேர் வச்சிருக்காங்க. இவங்க அவங்கள வச்சு வேலை பேசி வாங்கிட்டாங்க, அது இதுன்ட்டு. அதேதான் இப்பயும் இந்த கேஸ்லயும் நடக்குது. சில கேசஸ்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அசோசியேஷன் பண்ணுவாங்க, சில கேசஸ்ல அதையே டினையும் பண்ணுவாங்க. கோர்ட் கேஸும் நடந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு கேஸும் தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் அதுல என்ன அலிகேஷன் இருக்கு, அபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது தான் அதோட ஃபேக்ட் என்ன ஏதுன்ட்டு நமக்கும் தெரியும். இந்த கான்டெஸ்ட தான் திருமாவளவன் அவர்கள் டெமோக்ரஸி பத்தி பேசியிருக்காரு. அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொலிட்டிக்ஸ் அனலிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்த்தி டெமோக்ரஸிக்கு டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல் பார்ட்டி சேஞ்ச் ஆனாலும், அதாவது சேஞ்ச் பண்ணாலும் அதற்கு பப்ளிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். மக்கள் ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்றதுக்கு டெமோக்ரஸிக் ப்ராசஸ் டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். இதுதான் பல கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்பர்ட்ஸோட காமன் ஒப்பீனியனா இருக்கு. மக்கள்கிட்ட ஒழுங்கா ப்ராப்பரா டிரான்ஸ்பரன்சியா எல்லா இதுவும் நீங்க இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. இந்த இஷ்யூல பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பல விதமா, உங்களுக்கே தெரியும், பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பல விதமா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கிறது தான், அதெல்லாம் பார்த்தா ஆகுமா அப்படின்ட்டு தான் டிவிகே கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன, இப்போ பிஜேபி ஒரு சைடு சொல்றாங்க, ஏடிஎம்கேல இருந்து ஆளு இழுக்கிறாங்கன்றாங்க. திமுக ஒரு சைடு ஐயோ இவங்க தூக்குறாங்கன்னு பார்த்தா கடைசியா திமுக மேலே இப்படி ஒரு அலிகேஷன் போயிட்டு நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பல பார்ட்டிஸ் பல விதமா பேசதான் செய்வாங்க, கருத்துக்கள் சொல்லதான் செய்வாங்க, சிலர் கததான் செய்வாங்க. ஆனா ஃபைனலா டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்கணும், பீப்புள்ஸ் ஓட்டு வேல்யூ இருக்கணும், பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் டிரான்ஸ்பரன்சியோட இருக்கணும். இந்த மாதிரி டிஸ்கஷன் டெமோக்ரஸி பத்தி யோசிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா மக்களும் கொஞ்சம் புரிஞ்சு, சரிப்பா இவங்க இதுக்குதான் பண்றாங்கப்பா அப்படின்ட்டு யோசிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு மக்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆளை மாறிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா அடுத்த தேர்தலில் பெரிய அப்பாவும் இந்த மக்களை அடிச்சிருவாங்கன்னு என்னோட கருத்து. இந்த இஷ்யூ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதாவது இது ஒரு பெரிய இஷ்யூ,
தான் மக்கள். ஏன்னா இதுவே 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல. ஆனா மக்கள் வந்து இதுவே பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இஷ்யூ பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன? ஹார்ஸ் ட்ரேடிங் அசோசியேஷனுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வேணுமா, இல்ல வேண்டாம்ப்பா இதெல்லாம் விடுங்கப்பா இதெல்லாம் அரசியல சாதாரணமா அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல கரண்ட் சிஸ்டம் போதுமா, இல்ல காமன் செக்ஷன்ல உங்களோட கருத்து, அதாவது கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்தை மறக்காம, ஐயா இவங்க பண்றது தப்பையா, இவங்க பண்றது சரியா, இந்த கவர்மெண்ட் ஓகேயா, இல்ல இவங்க பண்றது பிரச்சனையா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.